மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அந்த வழியில் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. இந்த ஆடி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஆடிப்பெருக்கு, ஆடிப்பட்டம், தேடி விதை. சரி, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுள்களுக்கு உண்டான மாதமாக நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய தர்மத்தின் சாரியாக. அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றது ஆடி மாதம். அது என்ன சாமி அம்மனுக்கு உகந்த மாதம்? இப்போ பொறுத்தளவுக்கு விவசாயிகள் எல்லாமே பொறுத்தளவுக்கு விவசாயிகள் நெல்கள்லாம் அறுவடை பண்ணி விற்றுட்டு அதுக்கு அடுத்தது நெல் விதைக்கிறதுக்கு உண்டானது காலம் அப்படின்றது ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் நம்மளுடைய தர்மங்கள்லையும் சொல்லியிருக்கு. அதனால் இந்த உகந்த மாதம் ஆடி மாதம். சரி, ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, இந்த விவசாயிங்க எல்லாம் தான் விளைவிச்ச நெல் அத்தனையும் விற்றுருவாங்க, கையில் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஊரில் உள்ள எல்லை கோயில்கள், அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்றது கொண்டு வந்தது. நம்மளுடைய தமிழர்களுடைய தர்மமும் சரி, இந்து மக்களுடைய தர்மமும் சரி, இந்த ஆடிப்பட்டம் அது விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளிக்கிழமையாக வச்சுக்கிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் கூழ் காய்ச்சி ஊற்றுறது. அப்போ அது விவசாயங்களும் சரி இல்லாதவங்களுக்கும் பயன்பெறக்கூடியது இந்த ஆடி மாதம். ஆடி அப்படின்னாலே பெண்கள் தொடர்புடைய மாதம். அது என்ன சாமி பெண்களுக்குன்னு தனி மாதம் இருக்கா அப்படின்னாக்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் வழிபாடு அப்படின்றது பெண் தெய்வ வழிபாடு. நம்மளுடைய பாரம்பரியத்தில், இந்து மத பாரம்பரியத்தில் பார்த்தோம்னாக்க நதிகளுக்கே பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு நதிக்கு மட்டும்தான் ஆண் பேர் இருக்கும், அதுதான் பிரம்மபுத்திரா. பாக்கி எல்லாமே பார்த்தோம்னாக்க கங்கா, காவேரி, யமுனா, கோதாவரி இதே மாதிரி ஒன்று பெண் பேரில் இருக்கும். அதே போல் தெய்வம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு சக்தி அப்படின்னாக்க பெண் தெய்வம் தான் சக்தி. அடுத்தது அப்போ அவங்கள முக்கியப்படுத்துறதுனால இந்த பெண். அப்போ இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா, இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. ஆடி மாதம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 24/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. நமக்கு பித்திருக்களுக்கு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்றது பேர். அப்போ இந்த ஆடி அமாவாசை நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தை அமாவாசைக்கு அடுத்தது மகாலயபட்சம், அதுக்கு அடுத்தது உகந்தது ஆடி அமாவாசை. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயனம் மாறக்கூடிய காலகட்டங்கள், அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன காலகட்டங்களில் வருது. அப்போ இந்த தட்சிணாயன காலத்தில் அமாவாசை தர்ப்பணம் அப்படின்றது என்ன? அமாவாசை அப்படின்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடியது. இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுக்கக்கூடிய இடம் புனித நதி அல்லது புனித கடல்கள் அல்லது வீட்டிலேயே கொடுக்கலாம். எப்போ பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்போ அந்த வீட்டில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் வரும். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக, யார் வீட்டில் பித்திருக்களும் யார் வீட்டில் குலதெய்வமும் ஆசி வருதோ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வரும். அப்போ அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் எதுவும் நிகழாதது, சுப நிகழ்வு நிகழக்கூடியது இந்த ஆடி அமாவாசை. மிக விசேஷமான அமாவாசை. சரி, அதுக்கு அடுத்தது வாஸ்து நாள் வருது 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை.
வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாஸ்து அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு 8 முறை தான் கண் விழிப்பார். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருது. என்ன சாமி ஆடி மாதத்தில் செய்யலாமா? செய்யலாம். அது அமாவாசையாக இருக்கட்டும், அது பௌர்ணமியாக இருக்கட்டும், அது அஷ்டமியாக இருக்கட்டும், அது நவமியாக இருக்கட்டும், அல்ல கருநாளாக இருக்கட்டும், வாஸ்து நாளில் தொடங்கப்படும் வாஸ்து பூஜை, அந்த வீட்டுக்குண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. வீடு கட்டி முடியறதுல பொருளாதார தடங்களும் மெட்டீரியல் தடங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது. அப்போ அந்த வாஸ்து நாள் 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயும் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தாக்க 7:23 7:59 வாஸ்து பூஜை போட்டோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாக சதுர்த்தி. பூரம் அப்படின்னாலே ஆடிப்பூரம் விசேஷமானது. அந்த பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வர்றது இது. நாக சதுர்த்தி அதுக்கு அன்னைக்கே வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு அப்படிம்பாங்க. 18ஆம் பெருக்கு அப்படின்றது இந்த காவேரி நதிக்கரை ஓரம் இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்களை சொப்பரம் ஓட்டிக்கிட்டு நேராக காவேரி கரையில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள். வீட்டிலேருந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் வச்சுக்கிட்டு அந்த காவேரி நதியோரம் இது உண்ண உணவு கொடுத்து தாலி மாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த ஆடிப்பெருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8/8/2025 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமும் கொண்டாடுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரொம்ப பரம பவித்திரமானது. அது கொண்டாடக்கூடிய நாள் 8/8/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/8/2025 சனிக்கிழமை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சமுதாயத்தில் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க ருக்வேதமும் உள்ளவங்களும் எஜுர்வேதம் உள்ளவங்களும் பூணல் மாற்றக்கூடிய காலம். அதுக்கு பேர் ருக் எஜுர் உபகர்மா. உபகர்மா அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த காலகட்டங்களில் பூணலை மாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 9/8/2025 சனிக்கிழமை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/8/2025 புதன்கிழமை சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சந்திர பகவானுக்கு சங்கடத்தை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொருதும் பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் வர திதி அப்படின்றது சதுர்த்தி திதி. அது சங்கடங்களை விளக்குறது. இந்த யார் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ஒரு 7 சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/8/2023 சனிக்கிழமை ஜென்மாஷ்டமி அப்படிம்போம். ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி அப்படிம்போம். கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றது ஜென்மாஷ்டமியாக கொண்டாடக்கூடியது. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் நல்ல காரியம் பண்ணக்கூடாது. பண்ணலாம் அஷ்டமியில். அப்போ இந்த ஜென்மாஷ்டமி அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அப்போ இத்தனை பண்டிகைகளும் இந்த ஆடியில் வருது. அடுத்தது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மாத பலன்கள் சொல்லும்பொழுது மெதுவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. நம்ம இப்போ விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போகிறோம். சூரியன் ஒரு மாதத்தில் 30 நாளில் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு நாள் ராசி மாறுறார் அவரு. அதுக்கு அடுத்தது செவ்வாய் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது புதன் 40லேருந்து 45 நாளைக்குள்ளார. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் 40லேருந்து 45 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி மாறுறாங்க. இவங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறது தான் கோல்சார பலன். இந்த மாதத்துக்கு உள்ள பலன் சந்திரனுக்கு நீங்கள் ஜனிச்ச ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லக்கூடியது. அப்படியேப்பட்டதில் பார்க்கணும் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியாக அமையக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசியில் சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 26/7/2025 வரையிலும் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடியது அப்படின்றது மிதுனத்துக்கு மாறுறாரு. அடுத்தது மிதுனத்திலேயே பார்த்தோம்னாக்க குரு மாறி அங்கே இருக்காரு, கூட புதனும் இருக்காரு. அப்போ பார்த்தோம்னாக்க 3 கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க, குரு சுக்கிரன் புதன். இதில் பார்த்தோம்னாக்க புதன் மாறுறது 17/7/2025 அவர் வக்ர நிலை அடைஞ்சு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க மாறி வர்றவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் செவ்வாய் இருக்காங்க.
எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கும்பொழுது வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெருப்பு தொடர்புடைய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் எப்போ சிம்மத்தை விட்டு மாறுறாரோ அப்போ மாறுறது அப்படின்றது 29/7/2025 வரையிலும் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார். சிம்மம் அப்படின்னா சூரியன் நெருப்பு, செவ்வாய் இப்போ விபத்துகள் இரத்த காரத்துவம் விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 29/7/2025 அப்புறம் விபத்துக்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படியேப்பட்ட கிரக நிலவரம் உள்ள காலகட்டங்களில் நம்ம ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்னு பார்க்க போகிறோம். இதை தவிர பார்த்தோம்னாக்க எளிய பரிகாரங்கள். இப்பொழுதுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாத்திரை போடுவோம். மாத்திரை போட்டால் உடனே இதுவாகாது, ஒரு வாரம் ஆகும். அது ஜுரமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் இது. அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த கிரகநாதர் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் எளிய பரிகாரம். அப்போ இந்த பரிகாரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். என்னதான் குரு உங்களுடைய ராசியை பார்த்தாலும், உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருந்தாலும், உங்களுக்கு ராகுவும் 5ஆம் இடத்துல இருந்தாலும், 11ஆம் இடத்துல கேத்து, எல்லா கிரகங்களும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சற்று மனக்குழப்பங்கள், சிறு சிறு விஷயங்களில் பயம், எடுக்கிற காரியம் நடக்குமா நடக்காதா இப்படின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன் வருது அப்படின்னா இவ்வளவு நாளாக அடிபட்டத்தினுடைய கஷ்டங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம்னா அதில் பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம். இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி வெற்றி வெற்றி. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா 26/7/2025 அன்னைக்கு, அதாவது 17ஆம் தேதி இந்த மாதம் பிறகுது ஆடி மாதம், 26ஆம் தேதி 10 நாளில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போயிடுறார். பொதுவாகவே ராசிநாதன் 1, 5, 9 இருந்தால் அது ஒரு பெரிய கொடுப்பனை. மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். 1, 5, 9 அதிபதிகள் நல்லபடியாக இருந்தாலே மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயம் வரும். எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். ஏற்கனவே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பீங்க. ஏன்னா 9ல் குரு இருக்கிறது ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதமான வெற்றிகளும் வெளியில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. ஏன்னா ராசிநாதனும் 9ல் இருக்கார், 6ஆம் அதிபதியும் 9ல் இருக்கார், 9ஆம் அதிபதியும் 9ல் இருக்கார். அதனால் 9ஆம் இடம் ரொம்பவுமே வலுத்து போகிறது. உங்களுடைய பெயர், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே ஏறக்கூடிய காலகட்டம். கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9ஆம் இடத்துலையே 3 கிரகங்கள் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், அதாவது ராசிக்கு தனஸ்தான அதிபதி 2/7க்கு உண்டான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2 கிரகங்களும் என்ன மாறுதல்களையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ துலாம் அப்படின்னாலே தராசு, நியாயம் வழங்கக்கூடிய இடம் அப்படின்றது துலாம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கர்மக்காரனான சனி பகவானுக்கு உச்சம் கொடுத்த வீடு அப்படின்றது துலாம். எப்படி தராசில் முள் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க துலாம். சத்தியத்துக்கு, தர்மத்துக்கு, விசுவாசத்துக்கு, உண்மைக்கு கட்டுப்பட்டவங்க. அதே போல் எடுத்த வேலையை முடிக்கக்கூடியவங்க. அப்படி அதி அற்புதமான பலன்களை கொண்ட அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான சுக்கிரன் கொஞ்ச நாளைக்கு, அதாவது 17லேருந்து 26, ஒரு 9 நாள்லேருந்து 10 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் எங்கே வராரு அப்படின்னாக்க 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அங்கே பிரகஸ்பதியான தனக்காரனான குருவும், தேவகுருவும், அசுரகுருவும், அந்த இடத்து ஓனரான புதனும் இருக்கிறாங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம். நீங்கள் எதை தொடுறீங்களோ, எந்த துறையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஐஐடி போகணும்னு நினைக்கக்கூடியவங்க,
ஜேஇ போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, மெடிக்கல் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, படிப்பிற்காக உயர்கல்விக்காக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளி மாநிலங்களில் போய் முயற்சி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ராசிக்கு 5ல் ராகுவும் சனியும் இருக்கிறாரு. அப்போ வெளிநாட்டில் இருந்து வேலைக்காக போனவங்க, அங்கே விசாவுக்காக, அங்கே பிஆருக்காக, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஸுக்காக, அங்கே கிரீன் கார்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ராசிநாதனான சுக்கிரன் 9ல் இருக்காரு. அந்த ராசிநாதனை பிரகஸ்பதியான தனக்காரகனான புத்திரக்காரகனான குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு படுது. ராசிக்கு எப்போ பிரகஸ்பதியோட பார்வை படுதோ அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க. அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க. நம்ம அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காசு ஆனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க. மத்திய அரசு வேலை அப்படின்னா யூபிஎஸ்சி, மாநில அரசு வேலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி. இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் மத்திய அரசு வேலைக்கோ மாநில அரசு வேலைக்கோ அல்லது அரசு பதவியில் பெரிய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது களத்தில் நின்று போராளிகளாக இருக்கக்கூடிய இராணுவம் தொடர்புடைய, பிஎஸ்எஃப் தொடர்புடைய, சிஆர்பிஎஃப் தொடர்புடைய எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு 11ல் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. இந்த செவ்வாயும் கேதுவும் சனியுடைய பார்வையில் இருக்கிறாங்க. அதனால் இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லாபத்தில் குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மன திருப்தியோடு இருந்தோம் அப்படின்னாக்க, ஏன்னு கேட்டிங்கனாக்க, அந்த 11ஆம் வரி அவருடைய வீட்டுக்கு 12ல் போய் இருக்காரு. அது சந்திரனோட வீட்டில் பகைப்பட்டு இருக்கிறதுனால ஒரு சில அரசு தொடர்புடையதில் சில லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசுக்கு எதிராக நம்ம கேஸ் போட்டிருந்தோம்னா அதில் சற்று பின்னடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது வாய்தா வந்தால் அதை தவிர்த்துட்டு ஆவணி மாதத்தில் போனீங்க அப்படின்னாக்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, ராகு பகவான் இருக்காரு. குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் விலகிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால பதவி உயர்வு கிடைக்காத அத்தனை துலா ராசிக்காரர்கள், சாமி நானும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு உண்டான ரெகக்னைஸ் அப்படின்றது பதவி உயர்வு, எனக்கு உண்டான அடுத்த ரெகக்னைஸ் பண வரவு, இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி தடையும் தாமதமும் ஆகி திருமணமாகி ஒரு வழியாக திருமணம் நடந்துச்சு சாமி, ஆனால் வம்சம் விருத்தி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரக்காரனான குரு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 5ஆம் அதிபதியும் கூட ராகுக்கும் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துலா ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள். அது என்ன நாட்கள் அப்படின்னா சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வருது சந்திராசிரம தினங்கள். அப்படியேற்பட்ட 17வது நட்சத்திரம் என்னைக்கு வருது, அது என்னென்ன காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும், ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கிறது காலதாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த காலதாமதமானதை எப்படி சரணாகதி அடையணும், எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னது ஐயா 17வது நட்சத்திரத்திலேருந்துன்னு சொன்னாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசி. அப்போ அந்த ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அப்போ அந்த ரிஷபராசியினுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்குற போது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4,
ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் இது உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய ராசியினுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசி 6ஆம் இடம். அப்போ 8, 6 அமையுது. 8, 6 அமைகிற போது அந்த 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த மதிகாரகன் செயல் இழந்து போகிறார். அப்போ செயல் இழந்து போகிற மதினா அறிவு. அப்போ உங்களுடைய செயல் திறமையே அறிவு இழந்து போகிறது. அப்போ நம்ம அந்த அறிவு இழந்து இருக்கிற நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நாளைக்கு தீமையாக மாறக்கூடிய செயல்பாடுகளாகும். அதனால் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னத்தை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் யாத்திரைகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா கூட மிக மிக சிறந்தது அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறத தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம். அப்போ இந்த நாட்களில் இதெல்லாம் தவிர்த்துருக்குங்க. அது எந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது, இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 20/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, 21/7/2025 திங்கட்கிழமை, 22/7/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணி 27 நிமிஷம் வரைக்கும் இந்த 2.25 நாட்கள் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களும் இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெண் தெய்வங்களுக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போனபடி பெண் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வ கோயில்களுக்கு சென்று செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் இந்த ஆடி மாதம் முழுவதும் போய் வணங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த இப்போ நாங்கள் சொல்கிறது அனைத்தும் இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரத்தை அதன் மூலமாக தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது எல்லாருக்கும் சரியாக வந்துருங்கிறத சொல்ல முடியாது. பொதுவாகவே ஒரு 30%லேருந்து 40% தான் சரியாக வரும். ஆக உங்களுடைய ஜாதகம்தான் உண்மையானது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் மாறுபடலாம், தசாநாதன் மாறுபடலாம், புத்திநாதன் மாறுபடலாம், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் செயல் இழக்கலாம். இது மாதிரி இருக்கிற போது உங்களுடைய ஜாதகத்தை, அதாவது கஷ்டப்படுறோம், கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கஷ்டங்கள் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கிறது, அதுக்கு என்ன வழிமுறைகள் செய்தால் அதனுடைய நற்பலனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களை அணுகி கேளுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நபர்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறங்க. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் நடந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் தீமை நடக்கிறதா இருந்தால் கூட அவங்க சொல்கிற வழிமுறையை கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த தீமைகள் கண்டிப்பாக குறையும். அதாவது தலைக்கு வர்றது வினை தலைப்பாகோட போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி வழிபட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு வர்ற ஆபத்து தலைப்பாகத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அமையும். அப்போ அதுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது துலா ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வந்த உடனிலிருந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். 9ஆம் இடம் வலுத்து போகிறது. அதனால் மகாலட்சுமி யோகம் உண்டு. அதை தவிர உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் சற்று கலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்க பணி, அரசாங்கத்தை சார்ந்த பணிகளெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் பார்த்தீர்களேயானால் சின்னத்திரை, பெரிய திரை, அதை தவிர பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா,
பாட்டு இசை இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பால் துறை, அதை தவிர வந்து நூல் துறை, இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த சர்ஜன்ஸ், மெடிக்கல் சர்ஜன்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது முகம் இந்த இதுவெல்லாம் செய்யக்கூடிய, அதாவது ஃபேஷியல் இதுவெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக. அழகு கலை, அழகு நிபுணத்துவம் படைத்த இந்த மருத்துவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தை உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும், புதிய வேலை அமையும், தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் எல்லா விதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.